தியானத்தை சொல்லிக் கொடுத்த பிதாமகா பத்திரிஜிக்கும் இந்த வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி நான் இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன நான் ஒரு புக்கில் இருக்கிற எசன்ஸை சொல்ல போகிறேன், சாராம்சம். அந்த புக்கு பேர் வந்து நாஸ்ட்ரடாமஸ் கான்வர்சேஷன் வித் டாலரிஸ் கெனான். ஸோ நாஸ்ட்ரடாமஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யாருக்குன்னா தெரியுமா? ஓகே. எஸ் அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஆல்சோ ஒரு மருத்துவர். அவர் வந்து 15th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். அவர் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம திருவள்ளுவர் எப்படி வந்து திருக்குறள் எழுதுகிறாரோ அது மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து பார்த்து அவர் எழுதுவார். அவர் எழுதுறது வந்து எப்படி எழுதினார்னா 4 லைனில் எழுதுவார். அந்த 4 லைனுமே யாருக்கும் புரியாது. ஏன்னா அந்த 4 லைனுமே எப்படி திருக்குறள் வந்து கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி எழுதுவார். அது வந்து ஒரு ரிடில்ஸ் மாதிரி, விடுக்கடு கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எழுதுவார். ஒரு அர்த்தம் மாற்றி எழுதுனா கூட, இல்லை மாற்றி படித்தாலோ பிறல் சொல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது மாதிரி எழுதுறனால நிறைய பேருக்கு அது புரியாது. அவர் என்ன எழுதுகிறாரு அப்படின்றது புரிதலே இருந்ததில்லை. அவர் அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் எழுதியிருக்கிறாரு. அவரோட ஞானம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு அதை ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு. பட் அந்த ப்ரிடிக்ஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் ரொம்ப ஒரு கிரேட் டாக்டரும் கூட. அவர் க்யூர் பண்ண அந்த டைமில் காலத்தில் பிளேக் நோயெல்லாம் வந்து மற்ற மருத்துவர்கள்னால க்யூர் பண்ண முடியாத ஒரு நோயெல்லாம் க்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ நாஸ்ட்ரடாமஸை பற்றி சொல்லணுன்னா இப்படி தான், ஒரு திருவள்ளுவர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டாலரிஸ் கெனான் வந்து 19th செஞ்சுரியில் 1950s நம்ம காலம் 2014 வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை பற்றி என்ன சொல்லணுன்னா, டாலரிஸ் கெனான் வந்து ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். அவங்கக்கிட்ட வரவங்கள பாஸ்ட் லைஃப்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஹிப்னோதெரபிஸ்ட்டில் போய் பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஆக்சுவலாக இது அவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர், அமெரிக்கன் நேவி ஆஃபீஸர். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சாதாரணமாக ஒரு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் டைம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஹிப்னோதெரப்பி பண்ணிகிட்டு இருந்தவர். அதை இவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஹீலிங்க்கு ட்ரை பண்ணி, அவங்க வெயிட் லாஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ட்ரை பண்ணி, கடைசியில் ஒரு டாக்டர் வந்து ஏன் நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகி அவங்க குவாண்டம் ஹீலிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸ் ஹிப்னோதெரபிஸ்ட் அமெரிக்காவில். அவங்க மாதிரி யாருமே இது வரைக்கும் ஹிப்னோதெரபிஸ்ட்டில் குவாண்டம் ஹீலிங் ஹிப்னோதெரபிஸ்ட் பண்ணவே இல்லை, யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பாஸ்ட் லைஃபுக்கு தான் போயிருக்காங்க. பாஸ்ட் லைஃப்னால் கொஞ்சம் ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருந்து பேசுகிற நிலையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப டீப் ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஹிப்னோதெரப்பியில் படுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்மாவே சில நேரத்தில் வந்து பேசும். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது வந்து அதுக்குள்ளே அந்த உடம்புக்குள்ளே வந்து பேசுவாங்க. அது வந்து ரொம்ப அதான் அந்த குவாண்டம் ஹீலிங் மெத்தட் அது. ஸோ அது அவங்களே டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து ஒரு நல்ல மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ 19th செஞ்சுரியில் இருக்கிற இந்த டாலரிஸ் கெனானுக்கும் 15th செஞ்சுரியில் இருக்கிற இந்த நாஸ்ட்ரடாமஸ்க்கும் எப்படி கனெக்ஷன், இவங்க எப்படி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன கான்வர்சேஷன் அப்படின்றது தான் இந்த புக்கு பூரா வந்து கேள்வி பதிலாக தான் வரும். ஸோ அது ஃபுல்லாக வந்து 350 pages. இதோட எசன்ஸ் மட்டும் நான் சொல்ல போகிறேன். இம்பார்ட்டண்ட்டான எசன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டாலரிஸ் கெனானை நாஸ்ட்ரடாமஸை கனெக்ட் பண்ண வந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலினா வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி விமனு, 40 வயசு. அவங்க 1985 வந்து டாலரிஸ் கெனானை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னா, அவங்க இந்த சேத் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, சேத் விஞ்ஞானம்ன்ற, அது வந்து கொஞ்சம் மெட்டாஃபிசிக்ஸு, இந்த சைக்கிக் எபிலிட்டி இருக்கிற இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பற்றி இருக்கும். இதை படிச்சுட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ டாலரிஸ் கெனான் வந்து இந்த மாதிரி ஒரு தெரபிஸ்ட்டு அண்டு இவங்க அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க டாலரிஸ் கெனான் அந்த இடத்துல.
ஸோ இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இவங்க எடுக்கிறாங்களே, அப்போ இவங்கக்கிட்ட போய் நம்ம அந்த கிளாஸை கற்றுக்கலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த எபிலிட்டியும் கிடையாது. இந்த தேர்ட் ஐயை அந்த மாதிரி பார்க்குறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் புரியறதும் இல்லை, எதுவும் தெரியவும் இல்லை. ஆனால் போய் ஆர்வம் ரொம்ப போய் டாலர் ஸ்கேனனில் கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் போய் அந்த கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு 40 வயசு. அப்போ 40 வயசுக்குள்ளே 10 பசங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டுருக்கு. ஸோ டாலர் ஸ்கேனன் வந்து யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு எதுவுமே புரியல, இருந்தாலும் இவங்க வந்து இந்த கிளாஸ் அவங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், சரி அவங்க அந்த கிளாஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரே ஒரு அனுபவம் இருக்குது. எலினாக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னா, அவங்க வந்து ஒரு 9th சைல்டு ப்ரெக்னென்ட் ஆகும்போது, அது வந்து 1960 நடக்குது அவங்களுக்கு அந்த அனுபவம். என்ன ஆகுது, டியூபுலர் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. அந்த கரு இதில் ஓவரில் குழந்த ஃபார்ம் ஆகிடுது. அது பர்ஸ்ட் ஆகிட்டு அவங்க வந்து சீரியஸ் ஆகிடுறாங்க. சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க எலினாவை. அப்போ என்ன ஆகிடுது, இந்த எலினா வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வருது, பாடியிலேருந்து வெளியே வந்த மாதிரி. அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒளியை பார்க்குறாங்க. அந்த ஒளியை பார்த்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு யாரும் பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி இருக்குது. திருப்பி பாடிக்குள்ளே வந்தோன்னே உடம்பெல்லாம் வலிக்குது, அந்த வலியெலாம் தெரியுது. அவங்க ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சோன்னும் எலினா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்து சொன்னாங்க, ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கும்போதே இவங்க செத்துருவாங்கன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. டாக்டருக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படி உனக்கு தெரியும், அப்படிலாம் நான் எதுவுமே பேசலையே, நீ வந்து எப்படி சொல்கிற இந்த மாதிரி, இல்லை நான் அனஸ்தீஷியா கொடுத்துருக்கேன், உனக்கு கான்ஷியஸே இல்லை, நீ என்ன நான் உன்னை இப்படி சொன்னேன்னு சொல்கிற அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தெரியும், நீ செத்துருவேன்னு சொன்னீங்க, நான் தான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டருக்கு வந்து மெடிக்கல் அந்த காலத்தில் எப்படின்னா, மெடிக்கல் சயின்ஸை வந்து இந்த மாதிரிலாம் நம்ப மாட்டாங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வரதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆன்மா வெளியே வருது, அது பார்த்துது அப்படின்றது டாக்டர்ஸ் எல்லாம் நம்பலை. அதனால் அந்த டாக்டரோட ஈகோ அப்படி சான்ஸே கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் போய் நர்ஸுக்கிட்ட கேட்டிருக்காரு, இந்தம்மா நீ ஏதாவது சொல்லிட்டியா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. நர்ஸு சொல்கிறாங்க, நான் எதுவுமே சொல்லலையேன்னு. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்டேன், ஆனால் இவர் வந்து இப்படி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை நர்ஸு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, கஷ்டம்தான் இவங்க பிழைக்கிறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் யாருமே இவங்க சொன்னதை நம்பலை. பட் இவங்களுக்கு சரி கன்ஃபார்மாக என்னமோ ஃபீல் பண்ணேன், ஆனால் இவங்க யாரும் ஒத்துக்கலைன்னு விட்டுட்டாங்க. அப்புறமா 1970s அவங்க புக்கு படிக்கிறாங்க, அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அந்த மாதிரி புக்கெல்லாம் படித்து இப்போ இவங்களுக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சைக்கிக் எபிலிட்டிலாம் இருக்கிறத பார்த்து தான் 1980 வந்து டாலர் ஸ்கேனனை பார்க்க போய் அது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தில் போயிட்டாங்க. இது ஒரு அனுபவம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது, மற்றபடி வேறு எந்த அனுபவமும் கிடையாது. அப்போது அவங்க ஒரு க்யூரியாசிட்டியில் போய் கேட்குறாங்க, எனக்கும் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னையும் நீங்கள் ஹிப்னோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க டாலர் ஸ்கேனர் ரொம்ப ஒரு நல்ல பர்சன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆர்வம், அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, 10 குழந்தை இருக்குது, இருந்தாலும் ராத்திரி 10 மணிக்கு மேலே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி இவ்வளோ ஆர்வமாக வராங்களே, சரி இவங்களுக்கும் ஒரு செஷன் நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணி இவங்கள வந்து ஹிப்னோவில் போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, டீப் ட்ரான்ஸ் ஸ்டேட்டு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த மாதிரி டீப் ட்ரான்ஸ் ஸ்டேட் போகிறது பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், மைண்ட் வந்து ஏதாவது சொல்லி அந்த ஆழ்நிலைக்கு போகவே விடாது. ஆனால் இந்த பர்சன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டனும், அந்த மாதிரி பர்சன் கூட இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நிறையா செஞ்சிட்டே இருக்காங்க. அப்போது இவங்க வந்து ஓகே இவங்க ரொம்ப சூப்பராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஓகே நீ எந்த லைஃப்பில் இருக்க இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொன்னணும். அவங்க ட்ரான்ஸ்லேட் போகிறதுக்கு இவங்க ஒரு கீவேர்ட்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு பிக்சர் வச்சுக்கோ, ஒரு இது மாதிரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போகும்போது அந்த மாதிரிலாம் செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. கேட்கும்போது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள், ஒரு 2 மலை, அருவி இருக்குது, அந்த இடத்துல ஒரு மாங்கு மாதிரி இருக்கேன், அப்புறமா நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஓகே இவங்க லைஃப் அப்படி போயிருக்கான் அந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை போயிட்டதுக்கப்புறமா இவங்க அந்த ரிக்ரெஷன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னா இவங்க ரொம்ப ஹாப்பி, டாலர் ஸ்கேனர் ரொம்ப ஹாப்பி இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ ஓகே நம்ம திருப்பி வேறு செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எலினா கூட. எலினானால் அந்த அப்பாயின்மெண்ட்ஸை கரெக்டாக வர முடியாது. அவங்களுக்கு அந்த குடும்பம், அந்த ரெஸ்டாரண்ட் வேலை, இது அதுன்ட்டு எப்போ பாரு அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணி 2-3 வாட்டி கேன்சல் பண்ணி இவங்க பொறுக்க முடியாமல் காரை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே போனால் அவங்க பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ரெஸ்டாரண்ட் வேறு சின்ன ரெஸ்டாரண்ட்டு. உடனே ஓடி வந்து இவங்க உட்காந்தாங்க, வந்து பார்க்குறாங்க, என்ன 2 அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நீ வரவே இல்லையே அப்படின்ட்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்போது அவங்க ஓடி வந்து சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு, அந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியாக போகுது, எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி இவங்க பொறுமையாக உட்காடுறாங்க. ஆனால் 10 நிமிஷம் இல்லை, 1 ஹவர் ஆயிடுச்சு. அப்போ இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, இனிமேல்ட்டு நம்ம வந்து இவங்க பின்னாடி வர வேண்டாம், இதான் லாஸ்ட்டு. இது நிறைய பேர் என்னோடய லிஸ்ட்டில் இருக்காங்க. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி நம்ம இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, இதோட நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னும்போது இவங்க வராங்க. ஓடி வந்து, ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் அன்றைக்கி இந்த ரிக்ரெஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் தூங்கி ஏழும்போது ஒரு உருவம் வந்து நின்றுந்தது. அந்த உருவம் வந்து ஒரு ஆவி மாதிரி நின்றுந்தது, ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை பார்த்து எனக்கு வந்து பயமே ஏற்படல, ஆனால் ரொம்ப காமாக இருந்தது, ரொம்ப கூலாக இருந்தது, எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே யார் அது அப்படின்னா, அந்த ஸ்பிரிட் சொல்லிச்சு, நான் உன்னோட கைடு, நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், என் பேர் வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறீங்கல்ல, அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அதை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்கன்னு எலினாக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து இவங்க சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இவங்களை விட்டுட்டு போக முடியும் அதனால் திருப்பி ரிக்ரெஷனுக்கு கூப்பிடுறாங்க, வா வந்து ரிக்ரெஷன் பண்ணு அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா வந்து லேஸில் அப்பாயின்மெண்ட் கொடுக்காது. அந்த அம்மாவுக்கு ஆசை இருந்தாலும் இவங்க குடும்ப சூழ்நிலை அவங்கள வந்து விடாது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு செஷன் வைக்கிறதுக்கு 1 மந்த் ஆகிடுது. 1 மந்த் வெயிட் பண்ணி வந்தாங்க. ஸோ அந்த 1 மந்த் கழித்து வந்தோன்னே திருப்பி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே இப்போ நீ எந்த லைஃப்பில் இருக்கிற? அப்போ ஒரு ஜப்பான், சைனா அந்த மாதிரி ஒரு லைஃப்பெல்லாம் போகுது. அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஓகே அந்த இடத்த விட்டு வா, அந்த இடத்த விட்டு வேறு லைஃப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லைஃப் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லைஃப் போகும்போது நிற்கிறேன், எங்கே இருக்கிற? நான் வந்து ஃபீல்டு ஸ்டோன், ஒரு ஃப்ரெஞ்சு லேண்டு இது, அந்த இடத்துல இருக்கேன் நான். இந்த இடம் இப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, இங்கே ஃப்ரெஞ்சு பர்சன் இருக்காங்க, விமென்ஸ் எல்லாம் இருக்காங்க, மென் எல்லாம் ஃப்ரெஞ்சு மென் எல்லாம் இருக்காங்க. ஓகே நீ எங்கே இருக்க அப்படின்னா, நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன். யார் இருக்கா? என் டீச்சர் இருக்கிறாங்க இங்கே அப்படின்னா. உன் டீச்சர் இருக்கிறாங்க, ஓகே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுக்கப்புறமா அவங்களுக்கு வார்த்தையே வரல, அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. மூஞ்செல்லாம் மாறுது, ரிக்ரெஷனில் மூஞ்சி மாறுது. இது இவங்க கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா பாஸ்ட் லைஃப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகக்கூடாது. இவங்க எப்படி நிற்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆகுது, நீங்கள் அவங்க கூல் பண்ண பார்க்குறாங்க, நார்மலாக வர்றதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நார்மல் ஆக மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஓகே ஏதாவது சீக்ரெட் ஏஜென்சிஸ் மாதிரி இருந்தால் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அது மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனாலும் எதுவும் வரல. திடீர்னு இவங்க பாடிலாம் ஒரு மாதிரி ஆகுது. சடனாக வந்து ஒரு வாய்ஸ் வருது, டாலரிஸ் இந்த லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு எலினா ரெடியாக இல்லை அப்படின்னு. உடனே இவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. நான் ஆண்டி, எலினாவோட கைடு. அவங்க இப்போது இதுக்கு ரெடி கிடையாது. ஸோ இந்த லைஃப்பை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு. ஓகே ஏன் அவங்க அந்த லைஃப்பில் இந்த மாதிரி நிற்கிறாங்க? யார் அந்த டீச்சர்? ஏன் அவங்க வந்து ஸ்டாப் ஆகுறாங்க? அவர் நாஸ்ட்ரடாமஸ், அவர் பர்மிஷன் கொடுக்கல அதை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் நீங்கள் அந்த லைஃப்பை பற்றி நீங்கள் இப்போ கேட்கக்கூடாது. இந்த லைஃப்பை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா எலினாக்கு நான் ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன். அவங்க நிறைய மெடிடேஷன் பண்ணணும், சில டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். இந்த மெசேஜை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். அப்புறமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்கேன். உங்கள் புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி தங்கிட்டுருக்கீங்களா, அது மாதிரி அதுக்கு என்ன தேவையான மெசேஜோ அந்த மெசேஜை கொடுக்குறாங்க அந்த ஆண்டி, அந்த கைடு வாய்ஸ் தான் எலினா மூலிமா வருது. ஸோ கொடுத்துட்டோன்னா இவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொன்னோன்னு இவங்களுக்கு ஆர்வம் தாங்கலை. முதல்ல புக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னோன்னா ரொம்ப இது.
ஆக்சுவலி அவங்க என்ன புக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஜீசஸ் எசன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த ஜீசஸ் எசன்ஸ் என்னத்தை பற்றி புக்குன்னா, நம்ம பைபிளில் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் ஜீசஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நேராக 33 வயசுக்கு போயிடுவாங்க. 14லேருந்து 33 வயசு வரைக்கும் ஜீசஸ் எங்கே போனாருன்றதே பைபிளில் இருக்காது. இது பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை பற்றி யாரும் கொஸ்டினும் பண்ணல. ஆனால் இப்போது எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அவர் எங்கே போனார் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இமயமலை இந்த சைடெலாம் வந்து ஞானம் கற்றுக்கிறதுக்காக தியானம் கற்று அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்கு தான் வந்தார். ஆனால் அந்த பைபிளில் வந்து அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியே வந்து ஒத்துக்காது. மெடிடேஷன் பண்ணால் தியானம் பண்ணான்னு சொன்னால் ஒத்துக்காது. ஸோ அந்த பகுதியை வந்து இருக்காது. ஸோ இதை வந்து டாலரிஸ் கென்னான் வந்து பாஸ்ட் லைஃப் பண்ணுற நிறைய பேர் ஜீசஸ் கூட வாழ்ந்தவங்க அந்த மாதிரி ரிக்ரெஷன் பண்ணி இந்த மெசேஜ் வருது, ஜீசஸ் வந்து அங்கே தான் இருந்தார், ஜீசஸ் இங்கே தான் வந்தார், அந்த புக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த புக்கை பற்றி தான் இந்த ஆண்டி கைடு வந்து சொல்லுது, உனக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கெலாம் கவலைப்படாத, அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு நினச்சிக்கிட்டாங்க நாஸ்ட்ரடாமஸ் வேறு கனெக்ட் ஆக போகிறாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு இதை பற்றி ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதுக்கு தான் நம்மளுக்கு எலினா வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாலரிஸ் கென்னான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த செஷன் அப்படியே முடித்து எலினாவை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. சம்டைம்ஸ் இந்த ரிக்ரெஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம தூக்கத்தில் எப்படி ட்ரீம் வந்தது ஒரு சில காட்சிகள் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி ரிக்ரெஷனில் ஒரு சில காட்சிகள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மற்றபடி எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லணும், நீ இந்த மாதிரி லைஃப்க்கு போனால் வந்த அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஹீலிங் ஆகிடும். அந்த லைஃப்பை பார்த்துட்டு வரும்போதே ஹீலிங் ஆகிடும். குவாண்டம் ஹீலிங் அந்த மாதிரி மெத்தடு. பட் ஹீலிங் ஆகிடும், ஆனால் ஞாபகம் இருக்காது. இவங்க சொல்கிறது தான் சில காட்சிகள் மட்டும் ஞாபகம் இருக்கும். அப்போ இவங்க கேட்குறாங்க, நாஸ்ட்ரடாமஸ் பற்றி தெரியுமான்னு. நாஸ்ட்ர நேம் அப்படி இப்படின்னு இவங்க பேர் தப்பாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு பேரே வரல இந்த அம்மாவுக்கு வாயில். எலினாக்கு அந்த பேரே வாயில் வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா. சரி ஓகே விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், சரி அடுத்த செஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அடுத்த செஷன் வைக்கிறதுக்கும் டிலே ஆகுது, ஒரு 2 months டைம். இட்ஸ் ஆல்மோஸ்ட். அப்புறமா திருப்பி எப்படியோ பிடிச்சி ஒரு செஷன் வைக்கிறாங்க. வைக்கும்போது இந்த வாட்டி கேட்குறாங்க, திருப்பி நீ அந்த லைஃப்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டு கொடுத்தோனும் இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த லைஃப் டைமுக்கு போய்ட்றாங்க. அந்த லைஃப் டைமுக்கு போனதுக்கப்புறமா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் டைனோஸ். ஓகே, நான் ஒரு ஆண், இந்த 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 லைஃப்பில் நான் ஒரு ஆண். ஓகே, நீ என்னவா இருக்க அப்படின்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு 30 years ஆகுது, நான் ஒரு ரிச் பர்சன். அவன் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது, சைக்கிக் எபிலிட்டி தெரிஞ்சுக்கிறது, மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாஸ்டருங்க ப்ரொஃபஸருங்க கூட சுற்றுறது, ஸ்டூடெண்ட்ஸோடு சுற்றுறது, ஒரு மாதிரி லைஃப் லேர்னிங் பர்பஸ்க்காக அந்த மாதிரி லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கல்யாணம்லாம் பண்ணல, 30 years 30+ மேரேஜ்லாம் ஆகல. ஒரு பணக்கார ஒரு சர்ச் அந்த மாதிரி படிக்கிறத பற்றி தேடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு. ஓகே, உங்கள் டீச்சர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. உங்கள் டீச்சர் எப்படி பட்டவர் அப்படின்னு. அவர் ரொம்ப திறமைசாலி, அவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அவரோட ஹீலிங் எப்படி. அவர் இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாத இதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக குணப்படுத்திடுவார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஃபேமஸான பர்சன் எங்கள் காலகட்டத்தில் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவர் கூட என்ன பண்ணுறீங்க, நாங்கள் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவார், அதெல்லாம் சொல்லணுமா, சில விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்க. ஓகே, அவரை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்க, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு. அவர் வந்து தாடி வச்சுருப்பார், ப்ரௌன் ஹேரு, ரொம்ப உயரமாக இருப்பார். அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனு, பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன், கரெக்டாக அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப கைண்ட் பர்சன், ரொம்ப கருணை உள்ள மனிதன், ரொம்ப அன்பானவர், அவரோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் வீடு எங்கே இருக்குது, அவங்க ஏரியாலாம் கேட்டுக்கிறாங்க. அவர் வந்து அந்த வீடு இருக்குது, அவருக்கு 4 வீடு இருக்குது. ஒரு வீடு வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் வச்சுருப்பார். அப்புறம் ஒரு வீடு வந்து ஃபுல்லாக மருத்துவம் சார்ந்த அந்த மாதிரி இது இருக்கும். அவர் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்குது, அவர் அந்த மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதில் என்னென்னா அவரை பற்றி இவங்க சொல்கிறது தான். டைனோஸு அவங்க கூட இருக்கும்போது அவர் நம்ம எப்படி இன்னொரு அவரோட கண்ணோட்டத்தில் சொல்கிறது தான். அப்போ பர்சனலாக வேறு எதுவுமே வந்து வராது நாஸ்ட்ரடாமஸை பற்றி.
அப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து பப்ளிஷிங் பற்றிலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அதை பற்றி அந்த மெசேஜ் எல்லாம் வந்து அது கிடைக்கணும், வேணும் எனக்கு. அப்போ அந்த புக்கு ஜீசஸ் எசன்ஸை பற்றி எனக்கு மெசேஜ் வேணும்ன்ற மாதிரி இவங்க வந்து எப்படின்னா, அந்த ஜீசஸ் புக்கை பற்றி தான் இவங்க மூலிமா வரும்ன்ற ஆங்கிள்லேயே தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போது இந்த இந்த டைனோ சொல்லிட்டாரு, இந்த மாதிரி என்னென்னா, அது வந்து என் மூலிமா வராது, உங்களுக்கு வேற ஒரு 2 பேர் வருவாங்க, என் மூலிமா அந்த தகவல் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே. அதுக்கப்புறமா அவங்க அந்த ரிக்ரெஷனை விட்டு வெளியே வராங்க. ரிக்ரெஷனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னும்போது, நெக்ஸ்ட் மீட்டிங் வைக்கிறதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகிடுது. அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு வின்டர் சீசன் வந்துடுது. வின்டர் சீசன் வந்துட்டனால அவங்களாலையும் வர முடியல, இவங்கனாலையும் வர முடியல. ஸோ நிறைய நெருக்கடி. இவங்க ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாஸ்ட்ரடாமஸ் கூட இன்னும் கனெக்ட் ஆகலை அவங்க. அப்புறம் எங்கே கனெக்ட் ஆகுறதுன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அந்த வேலரி அவங்க பேர். அவங்க வந்து இதில் வேறு ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி எலினாக்கு வந்து நிறைய குடும்ப பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு 10 பசங்க இருக்கிறனால இந்த குடும்ப பிரச்சனையில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பாதி நேரம் கொடுக்க முடியாமல் ஊரை விட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைலாம் வந்துடும். பட் இருந்தாலும் டாலரிஸ் கெனானுக்கு வந்து இவங்க கூட கனெக்ட் பண்ணி அது என்ன அந்த ஜீசஸ் எசன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது திருப்பி அந்த லைஃப்க்கு போகிறாங்க. அந்த லைஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலுன்ற வீட்டில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் போயிடுறோம், நீ வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அந்த வீடை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த வீடு ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த ஹாலில் வந்து கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் வந்து வெளியே வச்சிடுறாங்க. அந்த நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கும். அந்த நாய் வெளியே இருக்கும். ஸோ இவங்க அந்த ரூமை போட்டுடுறாங்க. அந்த எரினாவை வந்து ரிக்ரெஷனில் எடுத்துன்னு போகிறாங்க. ரிக்ரெஷனில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் அந்த லைஃப்க்கு போயிடுங்க, உங்கள் டீச்சர் இருக்க லைஃப்க்கு போயிடுங்க. அந்த கண்டினியூ ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் ஆகும்போது இந்த ஸ்டூடெண்ட்டாக கிளாஸில் கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் எப்படி அவங்க திணறி நின்னாங்களோ அதே மாதிரி திணறி நிற்கிறாங்க. நாஸ்ட்ரடாமஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, அது ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாருன்றத வந்து இவ்வளோ நல்லா சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து அந்த டெக்னிக்கை சொல்லி தரணும் இல்லையா? அந்த டெக்னிக் எப்படி சொல்லி தராமல் அவர் வந்து இப்படி இருக்கிறாருன்னு இவங்க சொல்லும்போது டக்குன்னு என்ன ஆகுது, கது திறக்கிற சத்தம் கேட்குதாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த வேலுன்ற பொண்ணு தான் வந்துருச்சு போல். ஓகே, அது வந்து அவங்க உட்காந்துட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, அவர் அந்த குவாரண்டைன்லாம் எப்படி எழுதுறாரு, அந்த குவாட்ரைன்லாம் எப்படி எழுதுறாரு, அது அந்த விடுகதை எப்படி எழுதுறாரு, அதுன்னா எதுவுமே பதில் வரமாட்டேங்குது. இந்த பொண்ணு அப்படியே நிற்கிது. அவரை பற்றி பர்சனல் கேள்வி எது கேட்டாலும் வராது. அது எப்படி எழுதுறாரு, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி எந்த விஷயமும் அவர் செய்கிற வேலையை சார்ந்த கேள்வி கேட்கும்போது வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வர்றது கிடையாது. அப்போ நாய் குலைச்சிட்டே இருந்தது. இந்த நாய் குலைக்கிறது நிறுத்திடுச்சு. இது என்ன ஆச்சுன்னு தெரில, இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இந்த இடத்துல இது பண்ணிகிட்டு இருக்கும்போது. சடனாக இந்த பொண்ணு மாறுது. என்னன்னா, இந்த பொண்ணு இப்படி படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கண் வந்து மேல் நோக்கி இருக்குது. ரிக்ரெஷன் பண்ணும்போது திடீர்னு கீழ் நோக்கி பார்க்குறாங்க. கீழ் நோக்கி இப்படி பார்த்து அப்படியே சுற்றிட்டு இந்த கண் வந்து இந்த பக்கம் இப்படி பார்க்குது. அது எப்படின்னா, டாலரிஸ் கெனான் இப்படி உட்காந்து பண்ணுறாங்கன்னா அவங்க பின்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி அந்த கண் வந்து அங்கே பார்க்குது. உடனே இவங்களுக்கும் தெரியுது, இங்கே யாரோ வந்திருக்கிறாங்க, ஆஸ்ட்ரலாக யாரோ வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி, நான் இங்கே தனியாக இல்லை, இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னு டாலரிஸ் கெனானும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க. ஓகே, நீ சொல்லு, என்னாச்சு, உங்கள் மாஸ்டர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, அவர் எப்படி எழுதுறாரு, இதெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே அவங்க சொல்கிறாங்க, அது வந்து அவர் வந்து இங்கே வந்துட்டார். வந்தோன்னா அவங்க வந்து அங்கேருந்து பதில் வாங்கி சொல்கிறாங்க, அதை வந்து அவரே உங்ககிட்ட நேரடியாக சொல்லுவேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பற்றியோ இல்லை அவர் எப்படி அந்த கதை எழுதுறாரு, அந்த பாயிண்ட்டை எழுதுறாரோ அதை பற்றி அவர் தான் நேராக உங்ககிட்ட சொல்லுவார் அப்படி. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படி ஒரு நேராக சொல்லுவார், இது இப்படி தானே நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியும், எப்படி நேராக சொல்ல முடியும். ஓகே, அப்போது வேறு என்ன கேள்வி கேட்கலான்னா, இவங்க வந்து மற்ற
பற்றியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு நாஸ்ட்ரடாமஸ் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்ததுக்கப்புறமா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவார். அந்த சுச்சுவேஷனை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவார். டாலரிஸ் கென்னான் என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க கேட்க முடியாது. எப்போவுமே டாலரிஸ் கென்னான்னு ஒருத்தவங்க பர்சனை ரிக்ரெஷனில் போட்டாங்கன்னா அந்த பர்சனு அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் அவங்கக்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இந்த நாஸ்ட்ரடாமஸ் வந்துட்டு ஒரு கேள்வியும் கேட்க விடுறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல. ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துறாரு. அவர் ஆஸ்ட்ரல் மாஸ்டர் வந்துட்டார் இங்கே. அப்போ என்ன ஆகிடுது, இந்த நாய் வந்துடுது ஒன்று. வெளியே இருந்து கத்திட்டு இந்த நாய் வந்து நின்று பார்க்குது. இப்படி இவங்க பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்குது. இவங்க பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு விசித்திரமாக இருக்குது. நாய் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது? ஏன்னா நாய் வந்து குதிக்கும், நக்கும், அவங்க ஏதாவது செய்யும்ல. எதுவும் செய்யாமல் நின்று பார்க்குது. ஓ, நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியாதது இது கண்ணுக்கு தெரியுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த நாய் போயிடுச்சு. இவங்க இந்த பொண்ணு ரிக்ரெஷனில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேல் வந்துருச்சான்னு போய் பார்க்குறதுக்காக வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா கதவு திறந்துருக்கு. திடீர்னு இந்த நாயை வேறு ஓடி போயிடுச்சு, எங்கேயோ காணோம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இன்னமும் ஒதுங்கி வித்தியாசமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ரிக்ரெஷன்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எடுத்துகிட்டு வரதுக்கு மற்ற லைஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்ன பார்த்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, யாரும் இங்கே வந்து உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்துட்டார், நேராக வந்து சொல்லிட்டார், நான் இந்த கேள்விக்கு நேராக தான் பதில் சொல்லுவேன், அந்த கேள்விலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாஸ்ட்ரடாமஸ் கூட கனெக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து திருப்பி ரிக்ரெஷனுக்கு வரணும், பட் வரவே இல்லை. ஒரு பெரிய ஷாக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா, அவங்களோட டாட்டர் வேறு அலாஸ்காவில் எங்கேயோ இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போனோம். நானும் உடனே கிளம்ப போகிறேன், ஊர் விட்டே போக போகிறேன். அதுவும் ரொம்ப தூரம், இங்கேருந்து சென்னையிலேருந்து நியூ டெல்லிக்கு போகிற மாதிரி. அவ்வளோ தூரம் இவங்க எங்கே போய் அவங்கள பார்க்குறது? இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த ஜீசஸ் பற்றி வரல, எது பற்றி வரல. இந்த நாஸ்ட்ரடாமஸ் கூட வேறு வந்துட்டு எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாரு. எதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. அப்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. பட் அவங்களும் ஒரு மாஸ்டர்ன்றனால என்னென்னா, லைஃப்பில் வந்து எந்த சேலஞ்சுமே வந்து ஈஸியாக வந்து முடியாது. எல்லா புக்குமே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக தான் போயிருக்கு. அப்போ இந்த புக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு வர வேண்டிய மெசேஜ் எதுவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது. அதில் எப்படி அந்த ஃப்ளோவில் போதும் அது மாதிரியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது லாஸ்ட்டாக இவங்க மெட்டாஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு எலினா வந்து என்ன பண்ணுது, பாய் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக வராங்க. அடுத்த கிளாஸ் கொடுக்கல. ஏன்னா நாஸ்ட்ரடாமஸ் வந்துட்டார். நாஸ்ட்ரடாமஸ் வந்து சொல்கிறாரு, நான் வந்து நேரடியாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து எதுவுமே கொடுக்கல. ஆனால் அந்த டைமுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த எந்த கேள்வி விடுகதை கேட்கணுன்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் நீ சூஸ் பண்ணி வச்சிடுன்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. டாலரிஸ் கென்னான் கிட்ட நீயே சூஸ் பண்ணி வச்சிடுன்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. இவங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய டாஸ்க்கு. அவர் ஃப்ரெஞ்சில் எழுதி வச்சுருக்கிறாரு, இவங்க வந்து இங்கிலீஷ் பர்சனு. இப்போ அந்த விடுகதைலாம் இவங்க தேர்ந்து எடுத்து வச்சு அப்புறமா இந்த எலினாக்கு மூலயமா கேட்கணும். ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த பொண்ணு வந்து ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. திருப்பி யாரை போய் பிடிக்க முடியும்? நாஸ்ட்ரடாமஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு கனெக்ட் பண்ணாங்க. இப்போ யாரை போய் பிடிக்க முடியும்னு தெரியல. இது வந்து பாய் சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தபோது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கோஇன்சிடெண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து நாஸ்ட்ரடாமஸோட படத்தை போடுறாங்க அந்த குரூப்பில். அந்த படம் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருக்குது. நாஸ்ட்ரடாமஸ் வந்து எவ்வளோ பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ இந்த வேல்ன்ற பொண்ணு வந்து சொல்கிறா, உன்னோடக்கு எவ்வளோ பெரிய உனக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு ஒர்க் இருக்குது, நீ வந்து இந்த கொடுக்கணும், நீ இந்த ரிக்ரெஷன் கொடுக்கணும், நீ அவர் கூட கனெக்ட் ஆகணும், நீ இந்த மாதிரி போகிறேன்னு சொல்கிறியே, இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது, நீ வேணான்னு சொல்லிட்டு இப்படி போகலாமா அப்படின்னு சொன்னான். அவள் எவ்வளோ கன்வின்ஸ் ட்ரை பண்ணாலும் இது வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. இவங்களுக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை, அவங்க பசங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்ததுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நான் ஒன் லாஸ்ட் சான்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அதுக்குள்ளேயும் அந்த விடுகதைலாம் தேர்ந்து எடுத்து வச்சுருக்காங்க. எந்த விடுகதையை வந்து இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீயும் சொல்லு, எது வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் செலக்ட் பண்ணு. நிறைய எழுதி வச்சுருக்கிறாரு ஆயிரக்கணக்கில். ஏதாவது சிலது செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. செலக்ட் பண்ணி வச்சு இவங்களை ரிக்ரெஷனில் போட்டு
கேட்குறாங்க.